இன்றைக்கி நாம் ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறோம். அதை நான் கழுகி ஊற வச்சுருக்குறோம். 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதுக்காக இப்போ உங்களுக்கு தேங்காய் இருந்தாலும் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எனக்கு இளநீ கிடச்சிருச்சு, அதனால் நான் இளநீ எடுத்துருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு பாதி அரிசியும் இந்த இளநீ, அதாவது இந்த தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க அரிசியில் இந்த சாப்பாடை போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நான் 2வது பகுதி அரைச்சிருக்கிறோம். அது சாப்பாடும் அரிசி அரைச்சிருக்கிறோம். அது கூட இது 2 ஸ்பூன் சர்க்கரையும் 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்துருக்கிறேன். இதையும் இது கூட அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைச்சி எடுத்துருக்குறோம். இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்து கலக்கி வச்சுருக்குறோம். இதில் 8 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கணும். அப்புறம் மிக்ஸி ஜாரை கழுகி வச்சுருக்குறோம். தண்ணி தேவைப்பட்டால் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பொங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். குருமா எல்லாம் செய்கிறதில்ல. அது எப்படின்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இது சேர்த்து நம்ம பல்ஸ் மாடலில் போட்டு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிட்டு பண்ணலாம். தேங்காய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-12. இதுதான் இது சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை, தேவையான மிளகாய்த்தூள், இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி. இதை தாளிச்சிக்கலாம். இந்த எண்ணெயிலே கிளறி எடுக்கணும். சட்னி ரெடி. நீங்கள் ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பச்சட்டி இருந்தாலும் ஆப்பச்சட்டியில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தோசைக்கல் இருந்தாலும் தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம்.